ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி சோஃபா குஷன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு என்வலப் மெத்தடில் எந்த சைடுமே கலையாமல் அது அப்படியே இருக்கிற மாதிரி, அது இரும்பு சோஃபாவாக இருக்கலாம், இல்லை மூங்கில் சோஃபாவாக இருக்கலாம், இந்த மாதிரி லாங் குஷன் இருக்கிற எல்லா சோஃபாக்குமே எப்படி நம்ம கவர் ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது இந்த லாங் குஷன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கே நீங்கள் ஒரு சிங்கிள் சேருக்கு இருக்கும்ல, அதுக்கும் இதே மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு நான் ஒரு ஜூட் மெட்டீரியல் மாதிரி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பிரைட் கலர்ஸில் ஜிப் வச்ச மாதிரி குஷன் கவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்லையும் இந்த மாதிரி பிரிண்டட் ஃபேப்ரிக்லையும் இருக்குது. ஸோ அது கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னா பிளெயினாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக குஷன் கவருக்கு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அவுட் ஆஃப் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால அந்த ஃபேப்ரிக்கோட அது தெரியல, ஒரு ஜூட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதை தான் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு மெஷர்மெண்ட், அப்புறம் ரெண்டாவது நம்ம வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த சோஃபாவோட ஒரு சைடு இருக்கு இல்லையா, அந்த குஷனோட ஒரு சைடில் இந்த சைடில் இருக்கிற பாதியிலேருந்து அந்த சைடு பாதி வரைக்கும் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த சைடில் பாதி வரைக்கும் அந்த மொத்தம் இருக்கு இல்லையா, ஒரு 3 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி மொத்தம் இருக்கு இல்லையா, இதிலேருந்து பாதி எடுக்கணும். இங்கேருந்து பாதியில் இன்ச் டேப் வச்சு அதே மாதிரி அந்த எண்ட் வரைக்கும் அதோட பாதி வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ அதுதான் இதோட ஃபஸ்ட் மெஷர்மெண்ட். இந்த அளவுக்கு நீங்கள் அந்த மெட்டீரியலோட உயரத்தை கட் பண்ணி வச்சுக்கணும். நான் மெட்டீரியலாக எடுத்துருக்கிறது நார்மல் குர்த்தா ஃபேப்ரிக் தான். நார்மலாக நமக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல், அந்த குர்த்தாலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மெட்டீரியல் தான். இதே நீங்கள் ஃபர்னிஷிங்ஸில் சோஃபா கவர் ஸ்டிச் பண்ணுறது, ஸ்க்ரீன் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதில் உங்களுக்கு அகலம் நீளம்லாம் கரெக்டாக இருக்கும். பட் நான் இந்த மாதிரி நார்மல் ஃபேப்ரிக் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம உயரம் எடுத்துட்டோம். அடுத்த அகலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகலம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோஃபா அடியிலேருந்து கவர் ஆகி, இப்போ இது பத்தாமல் இருக்குது, அடியிலேருந்து கவர் ஆகி இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேப்ரிக்கை மூடுற மாதிரி வரணும். இந்த ஃபேப்ரிக்லேருந்து அந்த ஃபேப்ரிக் கவர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கவர் ஆகிற அளவுக்கு இருக்கணும். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு அட்டாச் பண்ண போகிறோம். இதே மெட்டீரியல்லையே எக்ஸ்ட்ரா இருக்கிற பிட்டை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற அளவு இன்றைக்கி 2-2.25 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதிலே எனக்கு நிறைய ஃபேப்ரிக் மிச்சமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அளவு எடுத்தோம் இல்லையா, 60 இன்ச் 62 இன்ச் இருந்துச்சு. அந்த இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நான் மெட்டீரியலை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் கட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். நான் சும்மா அப்படியே ரேண்டமாக மடித்து போட்டு அப்படியே கட் பண்ணுறேன். பட் நீங்கள் இப்போ தான் புதுசாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக அதை நல்லா மார்க் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம நீளத்தில் கட் பண்ணோம்ல, அதை நான் அகலத்தில் மடித்து போட்டு பார்த்தேன். அகலத்தில் மடித்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அகலம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் எங்கே அட்டாச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் தான் அட்டாச் பண்ண போகிறேன். நம்மளோட குஷன் பாதி கவர் ஆகிருக்கு, அந்த சைடு உங்களுக்கு கவர் ஆகாமல் இருக்குல்ல, அந்த சைடில் தான் நான் உங்களுக்கு இப்போ ஃபேப்ரிக் அட்டாச் பண்ண போகிறேன். எப்படி ஃபேப்ரிக் அதுக்கு கட் பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு அகலம் எவ்வளோ பேலன்ஸாக இருக்கும், இந்த கொஞ்சம் பார்த்து தான் அகலம் பேலன்ஸாக இருக்குது. ஸோ அந்த அகலத்துக்கு தேவையானதை மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த அகலத்துக்கு தேவையானதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக்கை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி கீழே 2ஆக மடித்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சோஃபாவில் கவர் இல்லாமல் இருக்கோ, துணி பத்தாமல் இருக்கோ, அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு மடிச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளவு தான் பேலன்ஸ் இருக்குது. இது நீங்கள் அதில் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ண போகிறோம், மேலே நமக்கு சைடில் தான் பத்தாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் சைடில் நம்ம இப்போ அதை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். 2 துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க. அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். அளவு எடுத்துகிட்டு அதை நம்ம அந்த ஹைட்டை கட் பண்ணிக்கிறோம். ஹைட்டுக்கு அகலம் பத்தலை, நீளம் ஃபுல்லாக ஒரே கிளாத்தில் மெட்டீரியல் இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற ஃபேப்ரிக்கை தேவையான அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி விரித்து போட்டுட்டு அதுக்கு நடுவில் குஷனை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை போட்டிருக்கேன். நான் தையல் போட்டிருக்கிற இடம் உங்களுக்கு மேலே தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கெட்ட பக்கம் உங்களுக்கு வெளியில் இருக்கணும். எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் துணியை கீழே விரிச்சிருக்கேன், கெட்ட பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி துணியை உள்ளே விரிச்சிருக்கேன். ராங் சைடு உள்ளே இருக்கிற மாதிரி அது மேலே குஷன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இதை நீங்கள் 2ஆக கவர் பண்ணுறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தையல் மேலே தெரியணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னர் அப்புறம் உள்ளே இருக்கிற இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இது ரெண்டையுமே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். தையலே கொஞ்சோண்டு தான் வரும், ஒரு 4-5 தையலுக்குள்ளே தான் வரும். பட் ரொம்ப நீட்டாக உங்களுக்கு இந்த குஷன் கவர் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2 சைடுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது என்வலப் டைப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஜிப் வைக்க தேவையில்லை, எந்த பட்டன்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் சோஃபா க்ளீன் பண்ணுறப்பையோ இல்லை எல்லோரும் குழந்தைங்க விளையாடுறப்பையோ அந்த கவர் அதுலேருந்து வெளியில் வராமல் இருக்கும், கசங்கி போகாமல் இருக்கும், சுருங்கி போகாமல் இருக்கும், ரொம்ப நீட்டான ஃபினிஷில் இருக்கும்.
ஒன்ஸ் 2 சைடுமே நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு குஷன் வைக்கிறோம். குஷன் வச்சுட்டு ஒரு பக்கத்துலேருந்து முன்னாடி ஃபுல்லாக இழுத்து விடுறோம். அடுத்து அந்த பக்கத்துலேருந்து இருக்கிறத ஜஸ்ட் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு மூடுற மாதிரி நம்ம வச்சு விடுறோம். நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் குஷன் கவரோட இதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நேராக இருக்கிற மாதிரி ஒரு சைடு கோணலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இது வந்து ரொம்ப பழைய குஷன். இதை வந்து நம்மளோட ஆஃபீஸ் ரூமில் வந்து ரீயூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். அதனால் அதோட சைஸே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடு நல்லா பெருசாக இருக்கும், ஒரு சைடு நல்லா சின்னதாக இருக்கும். அதனால இப்படி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு நேராக தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நல்லா இழுத்து பிடிச்சி டைட் பண்ணி அந்தந்த இடத்துல பின் குத்துங்க. பின் குத்துறப்போ நீங்கள் குஷனில் குத்தக்கூடாது, கவரில் மட்டும்தான். அந்த 2 ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் குத்தணும். ஃபஸ்ட்டு உள்ளே ஒரு ஃபேப்ரிக் இழுத்துருக்கும், அதுக்கப்புறம் அது மேலே போட்டு ஒரு ஃபேப்ரிக்கை மூடி இருக்கும். இப்போயும் ராங் சைடு தான் மேலே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஃபேப்ரிக்கையும் தையல் போட்டு ஜாயின் பண்ண இடம் உங்களுக்கு மேலே தான் தெரியுது. நல்லா இறுக்கி டைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பின் குத்துங்க. இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் குத்துறீங்களோ இதே மெஷர்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து சோஃபா கவர் வரும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ நல்லா இழுத்து பிடிச்சி நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஒரு 5-6 பின் குத்திடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் குத்திருக்கேன். ஒன்ஸ் குத்திட்டு அந்த பின்ஸ் ரிமூவ் ஆகாமல் அந்த சோஃபா குஷன் கவரை அப்படியே வெளியில் எடுத்துடுங்க. ஸோ இதான் அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம 2 ஸ்டிச் போட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த கார்னர்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு வந்து சோஃபா கவர் முடிஞ்சிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த பின்னை வந்து கழட்டிடக்கூடாது. நம்ம பின் குத்திருக்கோம் இல்லையா, அந்த பின் வந்து கலந்துடக்கூடாது. அதனால் இதை மெஷர் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். பட் இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ குஷன் கவரை பொறுமையாக கலட்டுங்க. ஒன்ஸ் கலட்டினதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்குல்ல, 2 கார்னரையும் இப்போ நம்ம 2 ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். நடுவில் தான் நம்ம பின் குத்திருக்கோம், நம்ம ஃபுல்லாக அந்த இடத்துல பின் குத்திருக்கோம். பட் 2 கார்னரையும் நம்ம ஹோலாக இருக்கும்ல, அந்த இடத்துல எந்த ஸ்டிச்சுமே போடல. ஸோ அந்த 2 கார்னரையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 கார்னரையும் ஸ்டிச் பண்ணுறப்போ உள்ளே நம்ம கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டுருக்கோம். ஏன்னா மூடின மாதிரி என்வலப் மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். எல்லா ஃபேப்ரிக்கும் ஒன்றா ஒரே கோடில் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறப்போ கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். எடுத்ததுமே இந்த மாதிரி லாங் குஷன் தைக்கிறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதிலே நம்ம 2 சேருக்கு ஷார்ட் குஷன் இருக்கும்ல, அதுக்கும் இதே மெத்தட் தான். இதே மாதிரி அகலம் உயரம் எடுத்துகிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் மட்டும்தான் மாறும். அதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரும். ஸோ நான் வந்து 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். 2 பக்கமுமே 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கார்னர்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். கார்னர் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே மாட்டி விட்டிங்கன்னா சும்மா தொலைன்னு இருக்கும். அது வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் உட்காராது. அதனால நம்ம வந்து ஒரு கார்னர் மெஷர் பண்ணி அதே மாதிரி 4 சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக அந்த கார்னர் எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 6 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 2.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ 2.5 இன்ச் இருக்குது. உங்களுக்கு சோஃபாக்கு வந்து 1 இன்ச் இருக்கலாம், 5 இன்ச் இருக்கலாம், எத்தனை வேணாலும் இருக்கலாம். இந்த 2 சைடும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அதோட கார்னரை இந்த மாதிரி விரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கார்னர் இருக்குல்ல, 2 சைடு இப்போ கடைசியாக நம்ம ஸ்டிச் போட்டோம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த 2 துணியும் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வி ஷேப்பில், ஒரு முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே தான் நம்ம வந்து இந்த கார்னரில் எத்தனை இன்ச் அளந்தமோ அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2.5 இன்ச் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த கார்னர்லேருந்து இங்கே 2.5 இன்ச் வைக்கணும். இந்த ஒயரம் வந்து 1 இன்ச் இருந்துச்சுன்னா அந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் வைக்கணும். அந்த ஒயரம் வந்து 4 இன்ச் இருந்துச்சுன்னா அந்த கார்னர்லேருந்து 4 இன்ச் வைக்கணும். அதில் அந்த கார்னரில் எவ்வளோ உயரம் இருக்கோ அதே அளவுக்கு இந்த முக்கோணம் இருக்கிற அந்த பாயிண்டட்லேருந்து கீழே கொண்டு வந்து அதில் நேராக ஒரு கோடு போடணும். ஸோ இந்த மாதிரி நேராக இருக்குது. இதை வந்து நல்லா விரித்து விட்டுக்கிறோம். நம்ம விரித்து விட்டு இதில் டாப்லேருந்து அந்த கார்னர் நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனியிலேருந்து இதில் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதை மெஷர் பண்ணி அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த கார்னர் எல்லாத்துலேயுமே 4 சைட்ஸ்லேயும் கரெக்டாக உட்காரும். இப்போ நான் 4 பக்கமுமே அதே மாதிரி 2.5 இன்ச் எடுத்து அதை வந்து அப்படியே நேராக கோடு போட்டுக்கிறேன். அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கணும். அது நீங்கள் இந்த கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இந்த சைட்லேருந்து தெரியும், அந்த சைட்லேருந்து ஒரு முக்கோண ஷேப்பில் தெரியும். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம அந்த 4 பக்கத்துக்கும் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் த்ரோட் வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாரி. இப்போ இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த கார்னர்லேருந்து நம்ம முக்கோணமாக எடுத்திருக்கோம். அடியிலலாம் எதுவும் ஃபேப்ரிக் சிக்கிருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் சிக்கலை அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நேராக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். 2 ஸ்டிச்சோ இல்லை தையலை வந்து சின்னதாக வச்சு ஒரு ஸ்டிச்சோ போட்டுக்கலாம். இதே மாதிரி 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நமக்கு குஷன் கவரோட வேலை முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் ஜிக்ஸாகும் போடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறலாம். நான் வந்து இதை அப்படியே தான் விட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை, நிறைய இன்ச் இருக்குது, ஒரு 4 இன்ச் 5 இன்ச்செலாம் இருக்குன்னா அதை கட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி 4 சைடு முடிச்சிட்டா நமக்கு சோஃபாவோட கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இதை நார்மலாக நீங்கள் எப்படி தலவாணி உரை போடுவீங்களோ அதே மாதிரி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பில்லோ கவர் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி போடுங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கார்னர்ஸ்லாம், ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக மடித்து அடிச்சிருக்கோம், சைஸ் பார்த்து அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம டைட்டாக தான் இறுக்கி வச்சு மூடணும். ஸோ இதுதான் ராங் சைட் ஆஃப் சோஃபா குஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு தெரியும். இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், பட் ஃபேப்ரிக் வந்து ஒரு மாதிரி ஜூட் மெட்டீரியலில் இருக்க ஃபேப்ரிக். அந்த குஷன்ஸோட பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மெயின் சைடு, இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், இது வந்து பேக்கில் இருக்கும். ரெண்டுமே நீட்டாக இருக்கும். எந்த இடத்துலையுமே நீங்கள் ஜிப் வைக்கல, எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து வெல்க்ரோவோ எதுவுமே வைக்கல. பட் இது டைட்டாக நம்ம பின் பண்ணிவிட்டு அந்த சைடு ரெண்டையும் ஸ்டிச் பண்ணுங்கிறதுனால லூஸாக வரவே வராது. எத்தனை தடவை நீங்கள் எங்கிட்ட உங்கள்கிட்ட தூக்கி போட்டிங்கனாலும் சரி, குழந்தைங்க விளையாடினாலும் சரி, எதுவுமே ஆகாது. நீங்கள் ஜஸ்ட் இதை தட்டி விட்டிங்கன்னா போதும், கலையவே கலையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லைட் கலர் சோஃபா போட்டிங்கன்னா தான் நீங்கள் நல்லா வைப்ரண்ட் கலரில் குஷன்ஸ் வைக்க முடியும். ஒரு அரக்கு கலர்லையோ இல்லை ஒரு ரொம்ப டார்க் கலர்லையோ நீங்கள் வந்து குஷன் கவர் வச்சிங்கன்னா ரொம்ப லைட் கலரில் நீங்கள் வந்து குஷன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சோஃபா கவர் வச்சிங்கன்னா குஷன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற நிறைய DIY வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணுங்கள். இந்த சோஃபாவை நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணுன்னா லவ்லி தமிழ் சேனலில் சீக்கிரமே நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ரூம் டூர் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன, ரெக்வஸ்ட் என்னங்கிறத கீழே